ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசர்லேயோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற மற்ற ப்ரௌசர்லேருந்து உங்களுக்கு தேவையில்லாத விளம்பரங்கள் வருது, ஆட்ஸ் வருது அப்படின்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு 18+ கண்டென்ட்ஸாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சைட்ஸ் எல்லாம் நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அதிலேருந்து உங்களுக்கு அந்த விளம்பரங்கள் வரும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரௌசர் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடு டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டில் பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் போயிருங்க. அதில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆல் சைட்ஸ் இருக்கும். அதை டேப் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா டெலிட் ப்ரௌசிங் டேட்டான்னு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி டெலிட் டேட்டா கொடுத்துருங்க. ஸோ என்னென்ன வெப்சைட் விசிட் பண்ணிங்களோ எல்லா ஹிஸ்ட்ரியும் வரும், டெலிட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் விஷயம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அடுத்து ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு சில வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற பேஜுக்கு போகவே போகாது, அது சம்மந்தம் இல்லாமல் அடுத்தடுத்த பேஜுக்கு போகும், இல்லை ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா இதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைம் கூட நீங்கள் எதாவது நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணலாம். ஸோ பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸை பிளாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ட்ரூசிவ் ஆட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விளம்பரங்கள் நீங்கள் விசிட் பண்ணுற சைட்லேருந்து வரணுமா வேணாமா அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன். இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் விசிட் பண்ணுற சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, விளம்பரம் வராது, அந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த சைட்லேருந்து உங்களுக்கு அந்த 18+ கண்டென்ட்டோட நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வரும், இல்லை தேவையில்லாத மற்ற ஆட்ஸ் கூட வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு இதை ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி சைட்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இது இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசனுக்காகவும் உங்கள் மொபைலில் விளம்பரம் வரும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அது பார்த்திங்கன்னா இந்த ஆப் ஸ்க்ரீனில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. பட் அது உங்கள் மொபைலில் இருந்திருக்கும். அதனால கூட அடிக்கடி உங்கள் மொபைலில் ஏதாவது விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்ட்டு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆப்ஸ் போய்ட்டு சி ஆல் ஆப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் இருக்க டோட்டல் ஆப்ஸுமே இந்த லிஸ்ட்டில் வந்துடும். இதில் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சம்மந்தமில்லாத ஏதாவது ஒரு ஆப் கண்டிப்பாக இருந்திருக்கும். மறக்காமல் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்கள் மொபைலில் வந்த ஆப்பையும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். என் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அக்சசிபிலிட்டி சூட்னு ஒரு ஆப் இருக்கா, இது மொபைலில் வந்ததா இல்லை ஒரு வைரஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் வராது. ஸோ உங்கள் மொபைல்லேயே ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது டிஃபால்ட்டாக அது உங்கள் மொபைலில் இருக்கணும், அதனால் அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா டிசபிள் இருக்கும், 4 ஸ்டாப் இருக்கும், ஆனால் அன்இன்ஸ்டால் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் மொபைலில் டிஃபால்ட் ஆப்பு. இது இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பக் ரிப்போர்ட்டர்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணாலும் அது மொபைல்லே வந்தது. ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி செக் பண்ணி அந்த ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா விளம்பரங்கள் வராது. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.